ஹலோ கேஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு டாக்டர்கிட்ட தாங்க விளாடவே போகிறோம். கோஸ்ட் மோடு ஒரு பாவி கோஸ்ட் மோடுக்கு வந்து எது கேட்குறானுங்க. சரி, நம்ம நார்மலே போவோம். கேஸ், இது நம்ம மாஸ்க்லேருந்து கீழே விழுந்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கேம் ஸ்டார்ட்டுங்க. அதான் நான் என்ன சாப்டர் 1 அப்படி சொல்லி நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். வேறு இது வந்துட்டு அதோட சாப்டர் 2 வந்துருக்குது. லென்ஸ் கேரேஜ் பண்ண இருக்கா, அவ்வளோதான். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஆனால் இதை நான் பண்ணுறதுக்கு மண்டே பிச்சுக்கினேன், எனக்கு தானே தெரியும் கேஸ். ஆனால் எனக்கு கொடுக்குற மிஷின் என்னமா முடிக்கணுங்க சொன்னா. அதாவது முதல்ல நீங்கள் டாக்டர் வீட்டுக்குள்ளே போகணும். பைபிள் அப்படியே வெளியேறா ஏங்க. இதில் அவன் வெளியே வந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, நம்மளை சேஸ் பண்ணுவோம். சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா வருங்க. தலைவர் இப்போ தான் பார்த்தாரு, அதுக்குள்ளே சேஸ் பண்ண ஆரம்பிச்சு. தலைவரை என்னை விட்டுருங்க தலைவரை, நான் வேணுமனே இங்கே வரல, விட்டு தலைவரே, நான் போயிடுறேன் தலைவரே, கிளம்பிடுறேன் தலைவரே, ஒழுங்கா என்ன விட்டுடு தலைவரே. அவ்வாடா, தலைவரை விட்டுட்டாரு. அது ரொம்ப ஓவராக ஆட்டம் போடக்கூடாது. இது வேணுங்க நமக்கு. இந்த ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுக்கோங்க, சும்மா எடுத்து வச்சேன். முடிச்சாச்சு. ஒரு டைம் இதோ இங்கே வருங்க, இங்கே ஒன்று இருக்கும், இதையும் நீங்கள் முடிக்கணும். போட யாரா என்ன ஃப்ரீஸ் பண்ணுது? இப்போ யாரும் என்ன ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓ, அங்கே இருந்தது என்ன ஃப்ரீஸ் பண்ணிருச்சா? போடா, அவ்வோடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ டெக்காட்டு? டேடி உங்களுக்கு போடாடி, உன் வீட்டுக்குள்ளே போய் லைட்டாக சம்பவம் இருக்கடா, அதோடய முடிச்சுட்டு நான் வெளியே ஏறேன்டா ப்ளீஸ்டா. டே அங்கே போயிடுறா கோழி உருண்டை, அங்கிட்ட ஓடி போடா, அந்த சீனி வந்துடாதடா. போடா நீ நல்லவன்டா, சொல்லு பிச்சை கேட்கணும்டா நீனா. அட பாவி, இப்போ தாண்டா சொன்னேன் சொல் பேச்சை கேட்பேன், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி வம்புழுக்கிற? இங்கே வம்புழுத்துக்கிறாங்க இங்கே பாருங்க. டே நான் ஒன்றும் அவ்வளோலாம் அழகாக இருக்க மாட்டேன்டா, நானும் ஒரு சின்ன பையன்டா, என்ன போய் துரத்துடியடா. உனக்குன்னா நியாயம் தர்மம் ஏதாவது திரும்படா. டேய் திருப்பி சொல்கிறேன், சின்ன பையனு இலக்கரமாக பார்க்காது, அப்புறம் ஒன்றையே செஞ்சு விட்டு போயிடும் பார்த்துங்க. டே விட்டுடா, சும்மா தாண்டா சொன்னேன், ப்ளீஸ்டா விட்டுடா. டே சுடவே மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுதாங்க இந்த கேமோட அட்வான்டேஜ். இல்லை உங்களுக்கு சேசிங்காக எடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம தேடி வந்த மேரையே தான். என்னோட இந்த குச்சை வச்சு ட்ரை பண்ணிப்பாரு. இது முடியாது, நீ போய் என்னோட கீர் எடுத்துடுவா, ஏன்னா என்னோட கீர் தான் வந்து சரியா இருக்கும். பாத்திரம் போடுங்க. இதுதான் நினைக்கிறேன். இங்கே ஒரு கீ இருக்கு.
ஓகே. ஓகே உடச்சாச்சுடா வெளியாகு. சரி இப்போ நம்ம கீழே வேலை ப்ளீஸ். ப்ளீஸ்டா ஐயோ இவனா எங்கிட்டு போனாலும் ஆபத்து இருக்கு. சாவியை கையிலேயே வச்சுக்கோங்க. டேய் நீ என்னதான் உன் வீட்டை விட்டு தோத்துனாலும் நான் வீட்டுக்குள்ளே வருவேன்டா. அடோ பாவி இவெல்லாம் உள்ளதான் இருந்தியாடா. நம்ம போய் அந்த ஜாமானை எடுக்கணுங்க. அந்த பொருள் எடுத்து போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். வேறு அதுக்கிட்ட கொடுத்தா என்ன சொல்லுமா, இல்லை ஏன் தெரியல என்னோட இது வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும். நம்ம ஒன்று என்ன யூஸ் பண்ணோம், நம்ம ஒன்று வந்துட்டு போயிட்டு ஒன்றும் வேலை பண்ணல. அடுத்து இந்த ரூம் போகணும். பிடிச்சிட்டான். ஓகே நல்ல வேலை பாயிண்ட் இருந்ததுன்னா தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான். லிட்ரலி அவ்வளோதான். ஏம்மா இதை வச்சு ட்ரை பண்ணுமா. ஓகே. இது என்னன்னு தெரியல, வேலை செய்ய மாட்டேங்குது. ப்ளீஸ் நீ வேறு வழியை கண்டுபிடி. நம்ம நல்ல வேலை இங்கே உடச்சி வச்சது அதுதான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. சொல்லுங்களா லிட்ரலி இப்போ நம்ம கீழேருந்து ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு போனோம். இந்த லாக் பண்ண முடியுங்களா, அங்கே ஒரு கியர் இருக்குங்க. அந்த கியர் நமக்கு வேணும்னா இவன் அதுக்கு வெளியே வரணும். இவன் உள்ளுக்கு தான் இருந்திருக்கான். பயமுள்ள வேணா விட்டுடா, நான் பாவுண்டாடே. அடப்பா மிஸ் ஆயிடுச்சிங்க. ஓடுற கைப்புள்ள இதுக்கு மேலாம் இவங்ககிட்ட நிற்க முடியாது. ஓடுறா திசை மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான். பட்டை கஷ்டம் எல்லாமே விளையாடணும். முதல் எடுத்து உள்ள வச்சுங்க. அப்புறம் இங்கே ஒரு கீர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதாங்க தேவை. இப்போ இங்கே போய் எடுக்கணும்னா இங்கே ஒன்று இருக்குங்க, அதை நம்ம போய் எடுக்கணும். இதுதாங்க போடுற கீ காட்ட ஆன் பண்ணுற இன்ஜினை பேசி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ அந்த மீட்ரு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு கரெக்டாக மெக்னண்ட் வரும்போது தட்டணும். மற்றபடி நீங்கள் வந்து மேலே தூக்கணும். காட்டுதா, நீங்கள் ஸோ மேலே தூக்கிக்கிட்டே இருக்கணும், கீழே விடவே கூடாது. இப்போ ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஹெல்த்து பயங்கரமாக குறையுது. படவே கூடாது. இந்த டின்னு மேலே வந்து எந்த டின்னு மேலே படவே கூடாது. அதே சமயம் இங்கே மெக்னட்டும் தட்டணும். அடி வாங்கிடா. சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே தப்பிக்க முடியும்னு நம்பிக்கையே இல்லை. அப்போட தட்டிட்டேன்டா.
கேஸ் எப்படியோ அந்த மெக்னன் நம்ம கட்டிட்டேங்கண்ணா லிட்டரலி அந்த இது அதில் உண்மையாக ஷாக் இருந்துச்சு என் தண்ணியில் போக முடியல ஓங்கி ஒரே விசு நம்ம பிளேன் கிட்ட அந்த கேஜ் உடஞ்சிருக்கும். எஸ் நானே யூடியூப்பில் பார்த்து செஞ்சுக்கிறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை நீ காப்பாற்றிருப்பு. நான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியுமாடா அதை. எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்த வரியாடா. சார் வாடா டே வாட. உன்னால பிடிக்கவே முடியாது என்னலாம். வாடா ஏங்க இது யாருன்னு புரியுதா? நம்ம சாப்டர் 2 அந்த மாதிரிலாம் விளாடும் போது இந்த பிள்ளை வந்துட்டு ஒரு கவரில் மாரி போட்டு அந்த இதுக்குள்ளே வச்சுருந்தான் தெரியுமா அதுங்க. வா சூப்பர். ரிட்டன் டு த சிட்டி கம்மிங் சூன். இது வந்துட்டு வேறு அப்டேட்டுங்க திருப்பியும் அது வரப்போதா. ஓகே இதாங்க சாப்டர் 2ஓட. ஆனால் செம்ம அல்டிமேட்டு கேமு. பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதை நான் சொல்லவே இல்லை, கடைசி வெண்டிங்னு சொல்கிறேன். பட் செம்ம 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 கேமு செம்ம. நான் இதோட அடுத்த கம்மிங் சூன் இருக்குல்ல, ஸோ இதோட அடுத்த பார்ட் வந்துட்டோன்னே நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பை கேஸ் பை 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 பை. இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணி தரேன்.